எல்லாருக்கும் வணக்கம். இனி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க வரோம் அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக், தமிழ்நாடு பாட புத்தகங்களில் ஒவ்வொரு லெசனுக்கு கீழேயும் QR கோடு இருக்கும். இது வந்து குயிக் ரெஸ்பான்ஸ் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எப்படி யூஸ் பண்ணுறது, எந்த ஆப் மூலியமாக இதை ஸ்கேன் பண்ணி நம்ம பாடங்களை படிக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆப்போட பேர் என்ன அப்படின்னா திக்ஷா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சர்ச் பண்ணிங்கன்னா லோட் ஆகும். இங்கே ஃபஸ்ட்டு வந்திருக்கு இந்த திக்ஷா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து இன்ஸ்டால் கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ ஆப்குள்ளே போயிட்டுருக்கு. உள்ளே போனதுக்கப்புறம் இங்கே வந்து சூஸ் யுவர் ப்ரிஃபர்டு லாங்குவேஜ் அப்படின்னு கொடுத்துருக்கு. நீங்கள் தமிழ் வேணால் தமிழ் கொடுத்துக்கலாம், இங்கிலீஷ் வேணால் கொடுத்துக்கலாம், வேறு எந்த லாங்குவேஜ் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் இங்கிலீஷ் கொடுத்து காமிக்கிறேன். இங்கே கண்டினியூ கொடுங்க. இப்போ வந்து நீங்கள் டீச்சரா ஸ்டூடெண்ட்டா இல்லை அதரா அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ஸ்டூடெண்ட்டு, டீச்சராக இருந்தால் டீச்சர் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் ஸ்டூடெண்ட்டே கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல வந்து ஸ்கேன் QR கோட் ஆர் டோன்ட் ஹாவ் ஏ QR கோட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே கீழே வந்து செலக்ட் போர்டில் போய் நீங்கள் வந்து ஸ்டேட் போர்ட் தமிழ்நாடு அப்படின்னு கொடுங்க. இங்கே ஸ்டேட் தமிழ்நாடு அப்படின்னு இருக்குது. அதை சப்மிட் கொடுத்துட்டு அதுக்கு கீழே செலக்ட் மீடியம், நீங்கள் தமிழ் மீடியமாக இருந்தால் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியமாக இருந்தால் இங்கிலீஷ் மீடியம் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ செலக்ட் கிளாஸ், நீங்கள் எந்த வகுப்பு படிக்கிறீங்களோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் 10th கிளிக் பண்ணி காமிக்கிறேன். இங்கே கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ இந்த இடத்துல சப்மிட் கொடுத்துருங்க. இப்போ ஆப் வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ இந்த இடத்துல இங்கே QR கோட் மாதிரி கொடுத்துருக்காங்களா, ஸ்கேன் பண்ணுற மாதிரி, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே அளவு கொடுத்துருங்க. இப்போ வந்து கேமரா வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த இடத்துல உங்கள் QR கோடை கொண்டு போய் வச்சிங்க அப்படின்னா இங்கே லோட் ஆகிடும். இப்போ இந்த இடத்துல வந்து அந்த நீங்கள் எதுக்கு ஸ்கேன் பண்ணிங்களோ அந்த லெசன் வந்து இங்கே வந்துடும். இங்கே நீங்கள் டேரெக்டாக வேணாலும் ப்ளே கொடுத்து வீடியோ பார்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் கொடுத்து பார்த்துக்கலாம். இப்போ டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. இதை நீங்கள் டவுன்லோட் ஒரு வாட்டி பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நெட் தேவைப்படாது. ஒரு வாட்டி டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் அப்புறமா பார்த்துக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் டேரெக்டாகவும் நெட்லேயே ஆன்லைனில் பார்த்துக்கலாம். இப்போ டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த ப்ரொஃபைல் கிளிக் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நீங்கள் வந்து உங்கள் ப்ரொஃபைல் பார்த்துக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் உங்கள் ஸ்டேட் போர்டு அதை மாற்றிக்கலாம், மீடியமும் மாற்றிக்கலாம். இந்த இடத்துல கிளாஸ் வந்து நீங்கள் அடிஷ்னலாகவும் கொடுத்துக்கலாம். இந்த கிளாஸ் இருக்குது. இதில் வந்து நீங்கள் இன்னொரு கிளாஸ் வேணால் 10th வந்து செலக்ட் பண்ணிக்கலாம், 12th வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே சேவ் கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் வந்து சேவ் ஆகிடும். இங்கே நீங்கள் உங்கள் நேமை கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே டவுன்லோட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல டவுன்லோட் ஆகிட்டு இருக்கிறது காமிக்குது. இப்போ வீடியோ லோட் ஆகுது. இப்போ வந்து வீடியோ வந்து லோட் ஆகிடுச்சு. இதில் வந்து நீங்கள் உங்கள் பாடங்களை பார்த்துக்கலாம். இந்த மாதிரி இந்த திக்ஷா ஆப்பை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் வேறு QR கோட் ஸ்கேன் பண்ணுற எந்த ஆப் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணி இதை ஸ்கேன் பண்ணி உங்கள் புக்கில் உள்ள ஸ்கேன் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.